அன்னைக்கு நாங்கள் ஒரு 4 மணி இருக்கோம். சவுகார்பேட் ஷாப்பிங் போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என் ஃப்ரெண்டு அவங்க டாக்டர் தான் போயிருந்தோம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட டாக்டருக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்காக லெஹங்கா பர்ச்சேஸ் பண்ணலான்னா சவுகார்பேட் போயிருந்தோம். ஏன்னா சவுகார்பேட்டில் வந்து லெஹங்கா வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும், ரேட்டும் நாமினலாக இருக்கும் இல்லையா. அதனால கிளம்பி போயாச்சு. ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி ட்ரெயினில் போய் பார்க்கில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மின்ட் ஸ்ட்ரீட் போயாச்சு. ஸோ மின்ட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தா லெஹங்கா டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன் தான். நானும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சவுகார்பேட் தான். ஒரு 25 இயர்ஸ் கிட்ட நான் அங்கே தான் இருந்தேன். அப்போல்லாம் ஏரியா மைக்ரேட் ஆனேன். ஸோ அந்த டச்சில் மின்ட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அலசி ஆராயலான்னு கிளம்பிட்டோம். பார்த்தா நடுவில் பசி வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ தென்பா சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சேட் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஏன்னா சவுகார்பேட்டில் சேட்ஸும் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. சேட் ஐட்டம்லாம் அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால டெம்பிங் ஆகி கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்த்தா மெனுவே ஒரு பக்கத்துக்கு இருந்து ஒரு 5-6 பக்கத்துக்கு இருந்துச்சு. என்ன செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. சரி ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒரு 4 ஐட்டம் கிட்ட ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் லெஹங்கா பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. பார்த்தா லெஹங்கா நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி டிசைனர் சேரீ எல்லாம் பிளான் பண்ணோம். ஃபைனலி எங்களால் லெஹங்கா மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதால அந்த லெஹங்காவுமே 4-5 கடையில் பார்த்து எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் பார்த்தோம், எதுவுமே பாப்பாக்கு பிடிக்கல. ஃபைனலி ஒரு கடையில் இந்த லெஹங்கா தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ராணி பிங்க்கில் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஆனால் 5000 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் அடிச்சு பேசி பார்கெயின் பண்ணி 3000 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். இந்த ஒரு லெஹங்கா தான் எங்களுக்கு செட் ஆயிருக்கு. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை மட்டும் எடுத்துட்டோம். பார்த்தா 9:30 ஆயிடுச்சு டைமு. ஸோ அதுக்கப்புறம் ஜுவல்லரி எல்லாம் பார்க்க டைம் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.